நமது தலைமை விருந்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நம் அனைவராலும் அறியப்பெற்ற மிகச்சிறந்த விண்வெளி விஞ்ஞானி. பல கோடி இந்தியர்களின் கனவுகளை சுமந்தபடி நிலவை நோக்கி சந்திரயான்-1 விண்கலம் வெற்றிகரமாக ஏவப்பட்ட போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு மனிதரை உச்சி முகர்ந்து கொண்டாடியது. சந்திரயான்-1 விண்கலத்தின் திட்ட இயக்குநராக அர்ப்பணிப்போடு பணியாற்றி தாய் திருநாட்டிற்கு சிறப்பு சேர்த்திருப்பவர் நமது தலைமை விருந்தினர் ஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். கோவை மாவட்டம் கோதவாடி கிராமத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வியை தொடங்கி தினமும் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அரசு பள்ளியில் படித்தவர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் இளங்கலை பட்டமும் PSG கல்லூரியில் பட்ட மேற்படிப்பும் முடித்த இவருக்கு பணி வழங்க எத்தனையோ நிறுவனங்கள் தயாராக இருந்தன. ஆனால் விண்வெளித்துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் வகையில் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். செயற்கைக்கோள்களை தயாரிக்க வெளிநாடுகளை மட்டுமே நம்பியிருந்த அக்காலத்தில் மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உள்நாட்டு செயற்கைக்கோளான IRS-1A தயாரிப்பில் மிக பெரும் பங்களிப்பை வழங்கி விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா மிகப்பெரிய அளவில் காலடி எடுத்து வைக்க உறுதுணையாக இருந்தார். அதன் பின்னர் அடுத்தடுத்த செயற்கைக்கோள்களை இந்த நாடு விண்ணுக்கு அனுப்பிய போது அவை ஒவ்வொன்றிலும் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பங்களிப்பு இருந்தது. அவரது திறமையில் முழு நம்பிக்கை வைத்த இஸ்ரோ சந்திரயான்-1 திட்ட இயக்குநராக நியமித்தது. 10 ஆண்டுகால அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் வெறும் 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக திட்டத்தை முடித்துக் கொடுத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள் மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து விஞ்ஞானிகளின் பாராட்டுகளை பெற்றார். சந்திரயான்-2 திட்டம் முடிவடையும் வரை இயக்குநராகவும் செவ்வாய் கிரகத்திற்கான மங்கள்யான் புரோகிராம் டைரக்டராகவும் திறம்பட பணியாற்றியவர் நமது தலைமை விருந்தினர். தமது பணிக்காலத்தில் 30 அதிநவீன செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்காக 3000க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் பொறியாளர்களோடு இணைந்து பணியாற்றினார். 250க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் பங்கேற்றிருக்கின்றார். 150க்கும் அதிகமான ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். 32 காலம் பணியாற்றிய பின்னர் பணி ஓய்வு பெற்ற இவர் அதன் பின்னர் கல்லூரி மாணவர்களின் அறிவியல் திட்டங்களுக்கும் சமூகம் சார்ந்த நல்ல பல கண்டுபிடிப்புகளுக்கும் தமது பங்களிப்பை வழங்கி வருகின்றார். 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ள மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கர்மவீரர் காமராசர் விருது, சர் CV ராமன் விருது, விக்ரம் சாராபாய் விருது, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருது, அமரபாரதி விருது, அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கௌரவித்துள்ளது. பலத்த கரவொலிகளை எழுப்புங்கள். தமிழ்நாடு அரசு, கர்நாடக அரசின் விருதுகளை பெற்ற இவர் எழுதிய 7 நூல்களுக்கு பல்வேறு விருதுகளும் கிடைத்துள்ளன. டாக்டர் அண்ணாதுரை அவர்களின் சாதனைகள் தமிழ்நாடு அரசு பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற்று வருங்கால சமுதாயத்தினருக்கு ஊக்கமளிப்பவையாக அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட பெருமை மிகு மண்ணின் மைந்தனான தலைமை விருந்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை தலைமை உரை நிகழ்த்த வருமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அவை நிரம்ப அமைந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேடையில் கட்டுமான தொழிலில் அவங்க சொல்லிட்டாங்க, ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல், சிவில் எல்லாம் சேர்ந்தவங்க கட்டுமான தொழிலை ஒரு கட்டுமானமாக ஸ்ரீ சிந்து பாஸ்கர் அவர்கள் கொண்டு வந்து இன்றைக்கு 25வது ஆண்டு விழாவில் அந்த கட்டுமானம் அகாடமி அதுவும் VITயும் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக கொண்டு வந்து ஒரு மைல் கல்லாக பார்க்குறேன். இதுவரைக்கும் கட்டுமான தொழில் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை மட்டும் கொண்டு வந்த அவர் அப்புறம் ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான விழாக்களுக்கு மிக மிக சிரமப்பட்டாலும் கூட இன்றைக்கும் கூட டாக்டர் செல்வம் கிட்ட சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை சாயந்தரம் சென்னையில் இவ்வளவு பேர்த்த ஒரு அரங்கம் முழுது நிரப்ப முடியும் அப்படின்னா அது உண்மையிலேயே சிறப்பான காரியமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் சொன்னேன், கீழே தான் இருக்குது, மேலேயும் இடம் இருக்குது அப்படின்னு. நாங்கள் பேச பேச மேலேயும் கூட்டிகிட்டு இருக்காங்க. உண்மை சிறப்பாக இருக்குது. ஆனால் இவ்வளவு சிறப்பான இந்த விழாவை எடுத்துகிட்டு போகும்பொழுது இதற்கான பல கஷ்டங்கள் அவங்க பட்டுறது எனக்கு புரியும். சில காலமாக, அதாவது எப்பப்பெல்லாம் கவர்னர் கிடைக்கலையோ அப்போ இந்த மயில்சாமி அண்ணாதுரை இங்கே வந்துடுவார். அது மாதிரி தான் ஒரு இது மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இதில் இணைய முடிஞ்சது. ஏன்னா நான் இஸ்ரோவில் நான் பணிபுரிகிற காலத்தில் இன்றைக்கி வர முடியல. நண்பர் முத்துமணி அண்ணன் அவர் பெங்களூரில் ஒரு ஊடகவியலாக இருக்கார்.
அவர் மூலமாக சிந்து பாஸ்கர் அவர்கள் அங்கே என்னை வந்து அங்கே மீட் பண்ணாங்க முதல்ல. அப்போ மீட் பண்ணி பேசும் பொழுது நானும் அவர் பேசிகிட்டு இருக்கோம், இவர் பேசிகிட்டு இருந்தேன். இவர் சின்ன ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்படியே கிறுக்குவாங்க இல்லையா பென்சிலில், இப்போ அவர் கிறுக்கிட்டே இருந்தார். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்கள் கூட பேசுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி வந்து பேசுவாங்க. அந்த நேரத்தில் இவர் இப்படி கிறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா முழுசாக எதையும் முழுதாக தெரியாமல் எப்பொருள் யார் யார் வாய்க்காற் பிரிமல்ல, எதை பார்த்தாலும் கூட முழுசாக பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி அவர் கிறுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாலும் கூட அப்புறம் நான் வெளியே போகும்போது என்கிட்ட அந்த ஓவியத்தை காமிச்சார். என்னை வேறொரு அங்கத்தில் பேசிக்கிட்டே எனக்கு இருந்தாலும் கூட என்னை ஓவியமாக வரைஞ்சி அவர் கொடுத்தார். அவர் ஒரு ஓவியர் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சார். அப்புறம் சொன்னார், அவர் முதல்ல வந்து தாய் வார இதழ் நினைக்கிறேன், அதில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அப்படியே என்னையும் அவரையும் ஒரு மாதிரி எனக்கு இணைச்சார் அந்த இடத்துல கொண்டு வந்து இணைச்சார் அவர். அதுக்கும் பிறகு பல முறை இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதிலும் கூட இப்போ கூட பார்த்தேன். நான் இப்போ ஒரு கட்டுமான தொழிலினுடைய அட்டையில் என்னை வந்து 2008க்கும் பிறகு பல இதழ்களில் பல ஊடகங்களில் அட்டைப்படத்தில் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நடிகனையும் தாண்டி ஒரு விஞ்ஞானியாக எனக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஊடகம் கொடுத்துச்சு. ஆனால் இது எல்லாம் சிறப்பாக என்னை எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு கவர் ஃபோட்டோ அப்படின்னா இவர் வந்து இப்போ இதே மேடையில் நான் எனக்கு கொடுத்து அதை சிறப்பாக எடுத்து அதை கொண்டு போய் போட்டது. அது முக்கியமாக என்ன அப்படின்னா, அப்போ ஒரு போகிற போக்கில் ஒரு மாதிரி சொல்லிட்டு போனேன். கட்டுமான தொழில் அப்படிங்கிறது இங்கே வந்து சொன்னாங்க இல்லையா, சிவில் இன்ஜினியர்கள் காலேஜில் குறைஞ்சிட்டாங்க. முதல்ல இன்ஜினியர் அப்படின்னாலே தெரிஞ்சது சிவில் இன்ஜினியர் தான். நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அப்படின்னாலே ஒரு பிம்பம் தெரிந்தது அப்படின்னா சிவில் இன்ஜினியர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துலாம் இருந்துச்சு. அதை மாறி வேறு மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பொழுது இல்லை, திரும்பவும் சிவில் இன்ஜினியர் வரும்பொழுது என்ன வரும்னா, நம்ம நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போனாலும் கூட இங்கே சொன்ன மாதிரி அங்கே போனாலும் கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ என்னை வந்து நிலவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நிலவுக்கு அமெரிக்கா போனாங்க, ரஷ்யா போனாங்க, அங்கேருந்து நிலவில் இறங்குனாங்க, கல்லுமுன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இல்லை நிலவில் எதுவுமே இல்லை அப்படின்னு பாலைவனம் ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட நம்ம கிட்டத்தட்ட 50 வருட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய கலன் தான், அந்த கலன் தான் எளிமையான கலன் தான் சொல்லிட்டு அவங்க செலவு பண்ணதில் மிக மிக குறைந்த செலவில் தான் அனுப்பணும். இருந்தாலும் சொன்னியா முழுதாக தெரியாமலேயும் சொல்லக்கூடாதுன்னு, சிந்து பாஸ்கரை பற்றி முழுதாக தெரிக்கணும் அப்படிங்கிறக்க அவர் சொன்னி. அதே மாதிரி முழுதாக நிலவை பார்க்காமல் அவர்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற வகையில் நாம் முழு நிலவையும் அங்கலமாக பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் நிலவில் நீர் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர்கள் பார்க்காத பல இடங்கள், முக்கியமாக துருவப்பகுதியில் தென்துருவ பகுதியில் நிலவில் நீர் இருப்பதை, பல மீட்டர் தூரத்துக்கு பனிக்கட்டி வடிவில் இருப்பதையும் கூட சந்திரயான் சொன்ன பிறகு இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா வந்து நிலவுக்கு போகணும், எங்கே போகணும் நாம் திரும்ப நாம் பத்திரமாக இறங்கின அந்த தென்துருவம் நோக்கியாக சமீபத்தில் போனாங்க இல்லையா, போயிட்டு போன 4 பேர் இருக்கலாம், 4 பேர் போனாலும் கூட அந்த இடத்துல சுற்றிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் திரும்ப அடுத்த ஆர்டிமிஸ் 3 போகும் பொழுது, திரும்ப நிலவிற்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு ஆரம்ப கட்டமாக இப்போ எப்படி சர்வதேச விண்வெளி மையம் எப்படி பூமியை சுற்றிட்டு இருக்குதோ அதை தாண்டி அடுத்த கட்டமாக வரும்பொழுது நிலவில் இன்டர்நேஷ்னல் லூனார் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்க போகிறாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது இதுவரைக்கும் மனிதர்கள் போனது சில மணி நேரங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இனிமேல் அப்படி இல்லாமல் அங்கே மனிதர்கள் தங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அதில் ஒரு முதற்கட்டமாக தான் நான் சொல்லியிருந்தேன், செவ்வாய் கிரகத்திலும் நிலவிலும் கூட கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு. அதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியும் இப்போ நிலவில் போய் இறங்கணும்னா அந்த இறங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய லேண்டர் இறங்கும் பொழுதோ ரோவர் போகும் பொழுதோ அது ஜியோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோவர் வீல்ஸ் எப்படி பண்ணணும், இந்த லேண்டர் இறங்கும் பொழுது எது மாதிரியான பம்பிங்ஸ் இது வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நிலவினுடைய மினரலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடம் அதை கிட்டத்தட்ட ஒத்த ஒரு இடமாக நாமக்கல் பக்கம் ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரைண்டர் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்து பல்வரைஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் வில் பி த ஜியோமெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தேர், அது எந்த மைக்ரோ லெவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தரம் பிரித்து போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை இங்கே உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம ரோவரையும்
நம்முடைய லேண்டரையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பண்ணோம். அதனுடைய வேலைப்பாடுகள் எப்படி வர்றதுக்காக, அங்கேருந்து கீழே விழும்போது எவ்வளோ ஷாக் இருக்குது, அந்த ஷாக் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை தாண்டி இது எல்லாம் முடிஞ்சு சரியாக வரும் பொழுது ஒரு கால் அங்கே எல்லாம் நிலவில் நீர் இருக்கிறது, அங்கே மனிதர்கள் போக வேண்டுமென்றால் அங்கே நம்ம வீடு கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இருப்பிடம் ஹேபிடேட் ஹஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் தேர். அப்போ கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் மனிதன் எப்படி குகையில் இருந்தான், அது மாதிரி குகையில் இருக்குது, அது இருக்க முடியும். அதை தாண்டி வெளியில் வந்தவனான்னா அங்கே இருப்பதை எடுத்து மண் எடுத்து தான் நம்ம முதல் வீடு கட்டணும் இல்லையா? அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்க கல்லையும் மண்ணையும் எடுத்து வீடு கட்டுற மாதிரி அங்கே போய் கட்டணும் அப்படின்னா அதற்காக ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. 2 PhD அதில் உருவாக்கணும். அதாவது இன்ஸ்டிடியூ அந்த இருக்கக்கூடிய ரெக்கொலியத்தை வச்சுக்கிட்டு திரும்ப அங்கே ஒரு கேபிடேட் பண்ண முடியுமா? அப்போ இப்போ நம்ம சிலை இருக்குது அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெக்னாலஜி. அதே மாதிரி இன்ஸ்டிடியூ கன்ஸ்ட்ரக்டிங் யூஸிங் த ரெக்கொலித் யூஸிங் த 3D printer ஆஃப் ஃபார் த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன், அது ஹேபிடேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி போகுது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இங்கேயே கூட சில IIT மாணவர்கள்லாம் சேர்ந்து சிறு சிறு குடியிருப்புகளை நம்மளால் 3D கன்ஸ்ட்ரக்ஷன், 3D சிலை செய்கிறதில்ல, 3Dயில் மற்ற பொருள்கள் செய்கிறதில்ல, 3Dயில் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத நோக்கி நமக்கு போயிட்டுருக்கிறப்போ இதை நிலவுக்கும் செவ்வாய்க்கும் எடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிங்கிற பொழுது அங்கே சிவில் ஸ்ட்ரக்சரும் ஆர்கிடெக்சரும் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கண்டிப்பாக தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அங்கே போகும்பொழுது நீங்கள் அங்கே போய் செய்கிறீங்களோ இங்கிருந்தே செய்கிறீங்களோ அதை நோக்கி அடுத்த கட்டம் போகுது. என்ன சமீபத்திலும் கூட நம்ம சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மாநாட்டில் நம்ம முன்னெடுத்து வச்சு காமிச்சது ஒரு எடுத்து அப்படின்னா, இங்கே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இங்கே இருக்கிறார். சர்ஜன் இஸ் ஹியர், patient is there. Between them, you look at here, there is a station. That station will operate upon him. But that அதனுடைய மேனிப்புலேஷன் இங்கே இருக்கிற சர்ஜன் பண்ணுவார். ஓகே, அது மாதிரி டெலிசர்ஜரி அப்படிங்கிற மாதிரி. டெலிசர்ஜரிங்கிறது சில மீட்டர்களை தாண்டி பல 1000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறத பண்ணதையும் தாண்டி இப்போ 2 இடத்துலையும் நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ இங்கே இருக்கிறத இவர் எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ஜரி ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு எந்த இடத்துல பேஷண்ட் இருக்காரோ அந்த இடத்துக்கு இது நோக்கி போக முடியும். ஆக இப்போ இருக்கக்கூடிய மாற்றத்தில் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டர், சர்ஜன் இல்லையா, அந்த சர்ஜன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே மற்ற இயந்திர மனிதர்கள் அப்படிங்கிற பொழுது அவருடைய கை இங்கே தான் இயங்கும். ஆனால் அவர் கைக்கு பதிலாக அங்கே ஆப்ரேஷன் பண்ணது இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியது இன்னொரு ரொபாட்டிக் ஹேண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை மேனிப்புலேட் பண்ணி நடக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, என்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆர் கெட்டிங் கன்வர்ஜ்ட். You think about it, okay? What is most of the thing happening? The communication is happening there. Geomechanical problems is happening there. And robotic arm is happening there. Artificial intelligence is working there. Everything being understood by the surgeon, and surgeon is operating there. The days are not far. You being a structural engineer, you being an architect, you being a civil engineer, you are also building a architecture or building there in the moon, sitting here itself. I think very much possible it's going to happen. But for that to happen, the convergence of the disciplines is required. Okay, no longer civil engineer I don't need. No longer computer engineer I don't need. No longer mechanical is not needed. No longer artificial intelligence is not needed. No longer electronics is needed. Now the requirement is coming, everything is needed. You should be aware of every aspect of that. I think அதை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ அதனால் இது என்ன பண்ணுதுன்னு அப்படின்னா, வாய்ப்புகளை எடுப்பதில்லை. This is not taking away the opportunities. It is giving you a plenty of opportunities. Believe me, for 36 years, how many papers I made, how many patents I made. I made the double of the patents and the papers that happened last 4 to 5 years, because the convergence of thing, whatever thing happening there, it is going beyond your age limit. Okay, you are retired in 60 years doesn't mean anything today is concerned, because you are aware. If you are aware of, you are ready to take it, you are ready to challenge, opportunities are plenty. That's what I can tell you. And being a civil architecture, being you are coming out, you look at the other way, you look at the opportunity. You know that India is going forward for the 2047. When the 2047, when it goes towards that, lot of thinking is happening there. One of the parameter, when we are talking about the 30 trillion, yes, sir, I am considered as a byproduct, leaving around that. But towards that, if India
சமீபத்தில் இந்த வருஷத்தில் நடந்த பட்ஜெட்டை மட்டும் எடுத்து ஒரு குறிக்கோளை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதிகமாக கொடுக்குறாங்க. ஆமாம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. எவ்வளவு கொடுக்குறாங்க? 56,000 கோடி. இப்போ அது அப்படியே மேலே போங்க, டிஃபென்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஆமாம் செலவு பண்ணுறாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 5,25,000 கோடி. ஆனால் இதையும் தாண்டி மேலே ஒன்று இருக்குது, 5,60,000 கோடி அப்படி இருக்கிறதுனா தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியா. I think that is the amount it is sitting today right away is concerned. It is nearly 10 times more than the science and technology laboratories all together what is saying. It is going for the construction industry. Infrastructure is happening there. You go across India, the amount of work going on is really, really great. That means opportunities in terms of various phases it's keeping there. So towards that, I think today I am really happy to see another opportunities where VIT and the Bhaskars, the academy are arriving at the MOU, taking this activity. Because not only வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி இல்லை, இப்போ வருஷம் முழுவதும் பாஸ்கருக்கு வேலை இருக்கும். அதை நோக்கி போயிட்டுருக்கு நினைக்கிறப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து கொடுப்பதற்காக மென்டர்ஸாக கோருவதற்கான எல்லா விற்பனர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அவர் சத்தியமூர்த்தியை பற்றி நிறைய சொன்னாங்க. அவரே மென்டராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மென்டராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இது மாதிரியான பல துறைகளில் நம்ம முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறதையும் பார்க்குறேன். அந்த வகையில் இன்றைய விழா, இதுவரைக்கும் நான் வந்த விழாவில் எல்லாத்திலையும் அது மாதிரி பரிசில் கொடுத்துட்டு போனாலும் அடுத்த பரிசு கொடுக்குற விழா வர்றதை தாண்டி இடைப்பட்ட காலங்களில் கூட இன்னும் அடுத்த நிலையாக இந்த கட்டுமான தொழிலுக்கு இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு புது வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து விஐடியும் சிந்து பாஸ்கருடைய திஸ் பில்டிங் அகாடமி அவங்களும் சேர்ந்து அந்த MOU அதுக்கான வாட் எவர் தேர் டாக்கிங் அபவுட் இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் and all putting together, as he told, again and again telling, it is not only you are getting an opportunity to get employed there, and being an entrepreneur is a very good opportunity. And civil engineering, it is not new, it's all along it's happening there. Many times, I think every opportunity when I learned, sit on such a podium, where the civil engineers are there, I used to tell that, நாங்கள் படித்தது என்னுடைய பேட்சில் என்னுடைய பேர் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய பேட்சில் அதிகமாக சம்பாரித்து இன்னுக்கும் பெருசாக இருக்காருன்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியர் தான் இருக்காங்க. அது ஒரு விஸ்வநாதன் எடுத்துருக்கார். அவர் வந்து ராதாகிருஷ்ணன் ஒரு பெரிய குரு மாதிரி சொன்னார். அவர் நீங்கள் பார்க்கணும் பேச சொன்னார். ஒவ்வொரு முறையும் விஸ்வநாதன் உன்னுடைய பேரை சொல்லுவேன், இந்த முறை 2 முறை சொல்கிறேன். அவர் விஸ்வநாதன் அவர் வந்து உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார், உங்களை இப்போ பார்த்தா சொல்ல சொன்னார். ஏன்னா என்னுடைய இதில் வந்து என்னுடைய பேட்சில் ஒரு உச்சமாக இருக்க ஒருவர் அவர் வந்து இவருடைய ஒரு குருவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் மேடையில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ இவங்க எல்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரி இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களாக இன்றைக்கி விருது பெறக்கூடிய நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக இந்த மேடை அடுத்த வரும் காலகட்டங்களில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கான விழாவாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்றைய விழாவும் எடுத்துட்டு இந்த 25 ஆண்டுகள் அப்படிங்கிற மைல்கல் இருந்து அடுத்து 25 ஆண்டுகள் மைல்கல் போகும் பொழுது நீங்களும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். கட்டுமான தொழிலும் சிறப்பாக இருக்கும். கட்டுமான தொழில் இருப்பவர்களும் சிறப்பாக இருப்பாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இங்கே சிவில் இன்ஜினியரிங் படிக்கலன்னு சொன்னாலும் கூட படிக்காமல் நம்ம நாட்டு நடப்பு இருக்க போகிறது இல்லை. வரும் காலகட்டங்களில் நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்புகளை நோக்கி இது மாதிரியான விழாக்கள் இருக்குது. அவை நிரம்ப இருந்திருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு முறம் நன்றி. அடுத்து நிறைய விருதுகள் வாங்க போகிறாங்க. அந்த விருதாளர்களுக்காக நாம் ஒதுங்க வேண்டிய நேரம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு 9 மணிக்கு என்னுடைய ஃப்ளைட் பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கு. அதில் நான் நேரத்தில் போய் ஆக வேண்டியிருக்கும். இது எல்லாம் வந்து நேரம் என்பது மிக முக்கியமான உண்மையான மணி டைம் இஸ் அ மணி அப்படிம்பாங்க. அதை நோக்கி நாம் இருக்கிறோம். அந்த வகையில் சரியான நேரத்தில் இந்த சரியான விழாவாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிந்து பாஸ்கர் 25 ஆண்டுகள் கழிந்து இன்னும் ஒரு புது ஓட்டம் போடுவதற்கான வாய்ப்பை இந்த விழா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவில் அவருக்கு பாராட்டும் பொழுது இன்னும் ஊக்கமாக போகும். அந்த ஊக்கம் கட்டுமான தொழிலுக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க, ஃபார்முலா வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணியும் கூட சிலது நடக்க முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கம் தெரியுது. ஆனால் அந்த ஆதங்கம் தேவையில்லை. இன்னைக்கு ஆரம்பித்த இந்த MOU வச்சுக்கிட்டு அடுத்து இன்னும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் மென்டரலாக இருக்கும் பொழுது இன்னும் அடுத்தவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுடன் இன்றைய மாலை பொழுதை
ஒரு பொருளான மாலைப்பொருளாக இருந்ததாக நான் நினைக்கிறேன். நன்றி 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 நன்றி. வணக்கம். தங்களது ஊக்கமிகு உரைக்கு மிக்க நன்றி.